இன்னைக்கு வந்து பெரிய அப்ல இருக்கு மார்க்கெட். இந்த அப் இன்னும் அப்படியே கண்டினியூ ஆகுமா இல்ல டிராஃபிக் புக்கிங்ல போய் முடியுமா மேம்? மார்க்கெட் வில் கோ அப். இந்த இதெல்லாம் வந்து இட்ஸ் ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு நீ ஜர்க் ரியாக்ஷன் சொல்லுவோம், அவ்வளோதான். இப்போ ஒரு இன்வெஸ்டர் என்ன மேம் பண்ணும்? ஒரு பக்கம் டாரிஃப் ஃபைனல் ஆயிருச்சு, இன்னொரு பக்கம் சில செக்டார் எக்ஸ்போர்ட் செக்டார்லாம் பூம் ஆக ஆரம்பிக்குது. இன்வெஸ்டர் இதை எப்படி பார்க்கணும்? அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் மாற்றணுமா? என்ன மேம் பண்ணணும்? கிரிப்டோஸ்க்கு ஒரு புஷ் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டெஃபோர் கிரிப்டோஸில் வந்து பிட்காயின்லேருந்து இந்த மாதிரியான கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாம் வந்து ஒரு பூஸ்ட் இருக்கும். மேம் வணக்கம். வணக்கம் மேம், இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ், ஷேர் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான நியூஸ் இன்னைக்கு வந்திருக்கு. ரொம்ப நாளாக இழுபறியில் இருந்த யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல், இந்த டீல் முடிஞ்சதுனால மார்க்கெட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு. இதை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? உங்களோட வியூ என்ன மேம்? இது ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான் மார்க்கெட்டுக்கு. பிகாஸ் இது வந்து ரொம்ப லாங் அவேட்டட் ஒரு நியூஸ் தான். ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு. ஸோ 2025 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இதுக்காக தான் எதிர்பார்த்து இருந்த விஷயம் தான். பட் அது அப்போ அந்த அந்த வருஷத்தில் நடக்கவே இல்லை. ஸோ இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும்னு இத்தனை மாதம் போயிடுச்சு. பட் ஸ்டில் அந்த டேரிஃப் ரிலேட்டடாக எதுவுமே தெரியாததுனால மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ்குள்ளே ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சிலேயே இருந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஐஎஸ் வாங்கிட்டே இருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் இன்ஃபியூசிங் கேபிட்டல் அப்படின்னாலுமே நம்ம வேற எங்கேயுமே வி டிட்ன்ட் டேக் த மார்க்கெட் அப். ஒரு மொமெண்டமே இல்லாத இருந்தது மார்க்கெட். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போயிட்டு திரும்ப கீழே வந்துடுது, திரும்ப சப்போர்ட் லெவல்லேருந்து மேலே போகிறது. இது ஒரு 500 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ இந்த பாஸ்ட் 1 இயரில் இதுதான் வந்து நடந்த ஒரு விஷயம். பட் இப்போ இந்த டேரிஃப் கிளாரிட்டி வந்திருக்கு அப்படின்னும் போது இட் இஸ் டெஃபினெட்லி அ சேரிங் ஃபார் த மார்க்கெட். பிகாஸ் இப்போ பாஸ்ட் பட்ஜெட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் 600 பாயிண்ட்ஸ் விழுந்ததுக்கு. ஸோ இப்போ வித் திஸ் டேரிஃப்ஸ் கிளாரிட்டி வந்து என்ன இருக்குன்னா மார்க்கெட் இஸ் ப்ரொபெல்ட் அப் சைட். ஸோ ஒரு 700 பாயிண்ட் மேலே போயிருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி இட் இஸ் அ சியர்ஃபுல் திங் ஃபார் த மார்க்கெட். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் செக்டர்ஸ் ஆல்சோ இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க லாஸ்ட் 1 இயராக வந்து ஒரு 500 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து பெரிய அப்பில் இருக்கு மார்க்கெட். இந்த அப் இன்னும் அப்படியே கண்டினியூ ஆகுமா இல்லை டிராஃபிக் புக்கிங்கில் போய் முடியுமா மேம்? இது எப்படி மேம்? ஏன்னா நீங்கள் 20 இயர்ஸாக மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப இது எப்படி இருக்கும்? இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சிக்னல் தான். ஆனால் இப்போ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஃப்ஐஐ செல்லிங் நான் பார்த்துட்டே இருக்கோம். எஃப்ஐஐ செல்லிங் கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கு. அண்ட் ருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு எலிவேட்டட் லெவலில் போயிட்டுருக்கு. ருப்பி வந்து ரொம்ப சரிஞ்சு போனதுனால அது ஒரு விஷயம் நமக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதனால் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் இப்போ வந்து அது ஹெட்லைன் பட்ஜெட்டாக ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான பட்ஜெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி எஸ். பிகாஸ் அது விக்சித் பாரத்தை நோக்கி போகிறது. 2047 விக்சித் பாரத்தை நோக்கி தான் நம்ம வந்து ஒரு பாத்தை வந்து கவர்மெண்ட் ஹேஸ் கிரியேட்டட். எதுக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளே வந்து செல்ஃப் சஸ்டெயின்டாக இருக்கணும் அப்படின்றதுனால நிறைய பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் அதை டீட்டெயில்டாக பார்க்கும்போதே தெரியும் எந்தெந்த இஷ்யூஸ் லைக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூக்ளியர் டிஃபென்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கவர்மெண்ட் வந்து மோர் இன்ஃபியூசிங் ஆஃப் கேபிட்டல் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி அ பாசிட்டிவ் திங். ஒரு சின்ன நீஜர்க் ரியாக்ஷன் பிகாஸ் ஆஃப் த எஸ்டிடி ஹஸ் ஹேப்பன்ட். ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கல. பிகாஸ் இந்த எஸ்டிடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து எஸ்டிடி டாக்ஸஸ் ஆர் வெரி ஹை கம்பேர்ட் டு இந்தியா. ஸோ நம்ம மார்க்கெட்டில் வந்து கோயிங் அஹெட் அது ஜாஸ்தியாக தான் போகுமே தவிர கம்மி ஆகாது. ஸோ இது வந்து ஒரு இமீடியட்டாக அந்த நியூஸ் கிடைச்சோன்னே யாரும் எதிர்பார்க்காத ஒரு நியூஸ் வந்ததுனால இமீடியட்டாக மார்க்கெட் வந்து அந்த நேரத்தில் வந்து சரிஞ்சுது. பட் அதுவே கண்டினியூ ஆகுமானா இல்லை. ஸோ மார்க்கெட் வில் கோ அப். இந்த இதெல்லாம் வந்து இட்ஸ் ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு நீ ஜர்க் ரியாக்ஷன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். மேம், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இது இந்த ஒரு குறுகிய காலத்துக்கான ஒரு ஹையாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போது இன்வெஸ்டர் என்ன மேம் பண்ணணும்? அதுக்கு முன்னாடி இந்த டாரிஃப் ஃபைனல் வந்ததுனால எந்தெந்த செக்டார்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் மேம்? ஓகே. ஸோ எந்தெந்த செக்டர்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னா எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான எல்லா செக்டர்ஸுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆன்சிலரி செக்டராக இருக்கட்டும், இல்லை வந்து மெரைன் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டட் செக்டர் லைக் டெக்ஸ்டைல்ஸ், இது ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இந்த மாதிரியான செக்டர்ஸ்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து மோர் எக்ஸ்போர்ட்டிங் வந்து பண்ணுறது வந்து
இந்த செக்டர்ஸில் தான். ஸோ தேர்ஃபோர் இந்த செக்டர்ஸ் டெஃபினட்டாக நல்லா பண்ணும். அண்ட் சென்டிமெண்டல் செக்டர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஐடி அண்ட் ஃபார்மா. தோ அந்த டேரிஃப் ரிலேட்டடாக எதுவும் இல்லை அப்படின்னாலுமே ஒரு சென்டிமெண்டல் பேஸில் வந்து இந்த செக்டர்ஸும் தே வில் பி பெர்ஃபார்மிங் வெரி வெல். ஸோ அதுதான் உங்களோட கொஷனுக்கான ஆன்சர். மேம் எக்ஸ்போர்ட் சார்ந்த செக்டார் மட்டும்தான் இந்த டாரிஃப் பாசிட்டிவாக இருக்குமா, இல்லை மற்ற செக்டாருக்கும் இது பாசிட்டிவாக இருக்குமா மேம்? அதுதான் உங்ககிட்ட சொன்னேன். மற்ற செக்டர்ஸும் சென்டிமெண்டல் பூஸ்ட்னால டெஃபினட்டாக அந்த செக்டர்ஸ்லாம் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னது வந்து ஐடி, ஃபார்மா இதெல்லாமே வந்து டேரிஃப்ஸ் ரிலேட்டடாக வந்து ஒன்றும் பெருசாக இல்லை அதில். பட் இருந்தாலும் அந்த செக்டர்ஸ்லாம் வில் பெர்ஃபார்ம் வெல். ஸோ இட் இஸ் அ சென்டிமெண்டல் பூஸ்டர் ஃபார் த மார்க்கெட். ஸோ மார்க்கெட் ஒர்க்ஸ் ஆன் சென்டிமெண்ட்ஸ் அண்ட் தென் இட் இஸ் அ சென்டிமெண்டல் பூஸ்டர் ஃபார் த மார்க்கெட். ஓகே மேம். இப்போ ஒரு இன்வெஸ்டர் என்ன மேம் பண்ணும்? ஒரு பக்கம் டாரிஃப் ஃபைனல் ஆயிருச்சு, இன்னொரு பக்கம் சில செக்டார் எக்ஸ்போர்ட் செக்டார்லாம் பூம் ஆக ஆரம்பிக்குது. இன்வெஸ்டர் இதை எப்படி பார்க்கணும்? அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஏதாவது மாற்றணுமா? என்ன மேம் பண்ணணும்? ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த டேரிஃப் அக்ரிமெண்ட் தான் இருக்கே தவிர்த்து இன்னும் சைனிங் அப் எதுவும் ஆகலை. ஓகே. ஸோ சைனிங் அப் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். பட் என்னன்னா நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து தே ஹவ் பொசிஷன்ட் இட் வெரி வெல். ஒன்று வந்து தேவ் சைன் த யூரோப்பியன் டீல் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பிஃபோர் எனிதிங் குட் ஹேப்பன். ஸோ திஸ் இஸ் புட் அப் டாக்டிக்கல் ப்ரெஷர் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் மேலே இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து தே கேம் அவுட் வித் சேயிங் இந்த டேரிஃப்ஸை வந்து நாங்கள் 18% குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னொரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா அந்த சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக்ட் ஃபார் இந்த ட்ரம்ப் மேலே போட்ட அந்த சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக்டும் இன்னும் வரல நமக்கு. லோவர் கோர்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து they have said that he has done something unlawful and illegal ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தென் they have appealed to the Supreme Court. ஸோ இப்போ அந்த வேர்டிக்ட் இன்னும் நமக்கு வரல. ஸோ அந்த வேர்டிக்ட் வந்த பிறகு when we are signing அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 18% மேபி இட் வில் பி லிட்டில் லெஸ்ஸர். திஸ் இஸ் அவர் ஹவுஸ் வியூ. ஓகேங்களா? ஸோ தேர்ஃபோர் அது ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். இந்த 18%ஓட கீழே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த சுப்ரீம் கோர்ட்டோட டிசிஷன் வந்த பிறகு. மேம் இப்போ வந்து டாரிஃப் ஒரு பக்கம் ஃபைனல் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் 2 நாள் முன்னாடி ட்ரம்ப் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தாரு. யூஎஸ் ஃபெட்டோட சேர்மனை மாற்றியிருந்தார். அதனால கோல்டு சில்வர் பயங்கரமாக டவுன் ஆயிருந்தது. ஏன்னா வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அதனால கோல்டு சில்வர் டவுன். இப்போ டாரிஃபும் ஃபைனல் ஆனதுனால மார்க்கெட் சென்டிமெண்ட்டாக பாசிட்டிவ் மோட்ல இருக்கு. அப்படிங்கிறப்ப இனிமேல் கோல்டு சில்வர் என்ன மேம் ஆகும்? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புது பிரசிடென்ட் ஆஃப் ஃபெட் வந்திருக்கிறதுனால இப்போ வந்து டைனமிக்ஸே இப்போ மாறப்போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ அசெட் அலோகேஷன் கால் அப்படின்னு ஒன்று இருக்குது, அசெட் அலோகேஷன் ஒன்று இருக்குது. அந்த அசெட் அலோகேஷன் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் அசெட் அலோகேஷன். இப்போ வித் ஃபெட் நியூ சேர்பர்சன் கெவின் வாஷ் அவர் தான் வரப்போகிறாரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா தே வில் பி பேசிங் ஆன் கிரிப்டோஸ்க்கு ஒரு புஷ் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தேர்ஃபோர் கிரிப்டோஸில் வந்து பிட்காயின்லேருந்து இந்த மாதிரியான கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாம் வந்து ஒரு பூஸ்ட் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோஸ் ஆர் பேசிங் தேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் சில்வர் கோல்டு அப்படின்னா அந்த அசெட் அலோகேஷன் காலில் இட் வில் பி அ பார்ட் டு திஸ் கிரிப்டோ கரன்சிஸ் as well. ஸோ கோயிங் அஹெட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதில் மேபி ஒரு கன்சாலிடேஷன்ஸ் இருக்கலாம் அண்ட் கிரிப்டோஸில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு போகும் அப்படின்றது தான் எங்களோட வியூ. இப்போது கிரிப்டோ போகுன்றீங்க, ஆனால் கிரிப்டோ வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லீகலான இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுல்ல மேம். அதை எப்படி மேம் இன்வெஸ்டர்ஸ் பார்க்குறது? ஸோ இந்த கிரிப்டோஸை பொறுத்த வரைக்கும் வித் த ஃபெட் சேர்பர்சன் கெவின் வாஷ் வந்த பிறகு he is likely to push cryptocurrencies. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா asset allocationல most of the countries most of the funds may be investing into cryptos. So when there is a push directly from the Fed chairperson அப்படின்னா ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போகும். ஸோ தேர்ஃபோர் இந்த சில்வர் அண்ட் கோல்டு அதில் இருக்க கொஞ்சம் எக்ஸ்போஷர் மேபி டேக்கன் அவுட் அதுலேருந்து இதில் வரதுக்கும் வாய்ப்பு உண்டு. மேம் இப்போ வந்து கிரிப்டோ பற்றி தான் பேசியிருக்கீங்க, ஆனால் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு கோல்டு அண்ட் சில்வருங்கிறது ஒரு பெரிய சேஃப் ஹெவன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பலரும் பார்க்குறாங்க. லாஸ்ட் 1.5 வருஷமாக நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரிட்டர்னை கொடுத்துருக்கு கோல்டு அண்ட் சில்வர். ஆனால் லாஸ்ட் 1 வீக்காக பெரிய டவுன்ஃபாலில் இருக்குது. இப்போ ஒரு இன்வெஸ்டர் இப்படி ஒரு மார்க்கெட் பாசிட்டிவான மோடில் இருக்கும்போது கோல்டு அண்ட் சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட்டை வைக்கணுமா இல்லை வெளியே வந்துடுமா மேம்? கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ்ட் 1 இயர் ஒரு பெரிய ரேலி இருந்திருக்கு அண்ட் ஃபினாமினல் ரேலி தான் இருந்திருக்கு. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் ஈவன் கோல்டை விட பார்த்தீங்கன்னா சில்வர் நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் இதில் கண்டினியூ பண்ணணுமா அப்படின்றது போது
இட்ஸ் அ சேஃப் ஹேவன் தான். ஆனால் சில்வரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் ஆல்சோ. ஸோ இண்டஸ்ட்ரீஸ்க்கும் யூஸ் பண்ணுறது தான். ஸோ பேஸ் ஆன் த டிமாண்ட் சப்ளை தான் இதோட மூமெண்ட் இருக்கும். ஸோ இப்போ ஒரு கிளைண்ட் வந்து இதில் அலோகேஷன் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10% வச்சுக்கலாம் அப்படின்றது தான் என்னோட வியூ. அண்ட் இந்த லெவலில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லெவலில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு லம்சமாக பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னோட வியூ. ஸோ நீங்கள் வந்து ஒரு எஸ்ஐபிஸ் மாதிரி மாதம் மாதம் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். ஆனால் அந்த அசெட் அலோகேஷன் காலில் வந்து பார்த்தீங்கன்னா 7% இன்ட்டு கோல்டு அண்ட் 3% இன்ட்டு சில்வர் இதை தான் வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய மூமெண்ட் வந்திருக்கு. அது இல்லாத அதே அளவுக்கு ஒரு ஃபால் வந்திருக்கு. ஒரு 36% ஃபால் வந்து ஒரு 2 டேஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தேர்ஃபோர் இது வந்து நம்ம இந்த நேரத்தில் என்டர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லம்சமாக போடாமல் ஒரு எஸ்ஐபி மோடில் போடலாம். அண்ட் ஆல்சோ அதுக்கு வந்து அலோகேஷனும் பார்த்தீங்கன்னா 7% அண்ட் 3% இன் சில்வர் இதுதான் வச்சுக்கிறது பெட்டர். மேம் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. இப்போ வந்து மார்க்கெட் வந்து டாரிஃப் ஃபைனல் ஆனதுனால ஒரு பாசிட்டிவ் மோட்ல இருக்கு. இனிமே பெருசா பிரச்சனை இருக்காதுன்னு எல்லாரும் நம்புறாங்க. அப்படின்றப்ப இப்போ புதுசா மார்க்கெட்டுக்கு வரவங்க உள்ள வரலாமா மேம்? என்ன பண்ணணும்? மார்க்கெட்டுக்குள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக இட் இஸ் அ ரைட் டைம் டு இன்வெஸ்ட் தான். பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் நிஃப்டி வந்து பெருசாக ஒரு ரிட்டர்ன் ஒன்றும் கிடைக்கல. இட் வாஸ் ஒன்லி 9.5% to 10% ரிட்டர்ன் தான் நிஃப்டியில் கிடச்சிருக்கு. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ப்ரிடாமினென்ட்லி ஒரு 6 குவார்ட்டரில் வந்து ரிசல்ட்ஸ் வந்து சரியாக வரல, ஏர்னிங்ஸ் வந்து சரியாக வரல. இப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. டெஃபினட்டாக Q3 ரிசல்ட்ஸ் வந்து ஓகேவாக வந்திருக்கு. அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் Q4 நம்பர்ஸும் வந்து டெஃபினட்டாக நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து அவங்க சைட்லேருந்து வந்து இன்கம் டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியிலேருந்து ரேஷனலைசேஷன், தட் இஸ் ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன், தட் இஸ் 2 ஸ்லாப்ஸுக்குள்ளே மட்டும் வர மாதிரி அண்ட் நிறைய வந்து ஜிஎஸ்டி கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாத வந்து ஆர்பிஐ வந்து டு இன்ஃப்யூஸ் லிக்விடிட்டி ரேட் கட்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து இட் இஸ் பாசிட்டிவ் திங் ஃபார் த மார்க்கெட். அண்ட் இது மேபி Q3 தெரியல அப்படின்னாலுமே Q4 டெஃபினட்டாக அது ஒரு ட்ராக்ஷன் தெரியும். ஸோ தேர்ஃபோர் மார்க்கெட்டுக்குள்ளே இப்போ என்டர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக என்டர் பண்ணலாம். அண்ட் எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து வேல்யூ பைஸில் இருக்கோ அந்த மாதிரி கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர் அண்ட் யூ கேன் கெட் தோஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஸோ எந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து வேல்யூ பை அண்ட் ஆல்சோ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஈவன் தோ லார்ஜ் கேப்ஸ்லேயும் சரி மிட் கேப்ஸ்லேயும் சரி நிறைய கீழே விழுந்திருக்கு. அதெல்லாம் குட் பிஸ்னஸஸ். அந்த மாதிரியான ஸ்டாக்ஸை வந்து நம்ம வாங்கி நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டைமில் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வில் பி டெஃபினெட்லி ஃபேவரபிள். ஸோ தேர்ஃபோர் இந்த டைமில் என்டர் பண்ணுறது நல்லது தான்.